கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு சுத்திரம். கர்த்தர் என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. நான் இந்த இடத்துல என்னையை பெருமைப்படுத்திடக்கூடாது, எந்த மனிதர்களையும் பெருமைப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை மட்டுமே பெருமைப்படுத்தணும், ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத நான் பெற்ற அந்த நல்ல பலன்களை எல்லாரும் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை நான் சொல்கிறேன். நான் என்னை மகிமைப்படுத்துறதுக்காகவோ பாஸ்டரை வந்து மோஸ்துதி பண்ணுறதுக்காகவோ நான் இந்த வார்த்தையை சொல்லலை. நான் ஒரு 25 வருஷமாக ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் மோர் தென் 20 இயர்ஸ் என் பிள்ளையெல்லாம் வந்து இப்போ பெரியவனுக்கே கல்யாணமாகி இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஜெரமியா பிரதர் எல்லாமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். அங்கேயும் வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டுச்சு. ஆனால் சபை முடிஞ்சு வெளியே வர்றப்போ ஒரு குற்ற மனசாட்சியோடு தான் வெளியே வருவோம். எப்போ பார்த்தாலும் நீ பாவினா ரட்சிக்கப்பட்டு வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு பாவத்தை அறிக்கையிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் வந்து அந்த சபையில் இருந்தோம். நாங்களாம் தான் அந்த சபையே. ஒரு 20, 25, 30 பேர் இருப்போம். நாங்களாம் தான் அந்த சபையே. அந்த சபையில் நாங்கள் இவ்வளோ தான் இருந்தோம் நாங்கள். ஆனால் எப்போ பார்த்தாலும் நீ பாவி நாங்கள் சபையை முடிச்சு ஆராதனை முடிச்சிருப்போம், இப்போ ஒர்ஷிப் முடிச்சிருப்போம், இப்போ முதல்ல இப்போ பாடியிருப்போம், சாட்சி சொல்லியிருப்போம். ஆனால் பிரசங்கம் முடிஞ்சு வெளியே வர்றப்போ ஒரு கனத்த இதயத்தோடு தான் வெளியே வருவோம். பயங்கர பேர்டன் ஹார்ட்டர். அப்போ நம்ம என்னமோ பாவம் பண்ணிட்டோமோ, நம்ம பண்ணுறது பாவமோ அது பாவமோன்னு சொல்லி எல்லாமே பாவமாக அந்த சித்தரிக்கப்பட்டுருச்சு. அப்போ ஒரு குற்றமான சாட்சி, ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு பெரிய ஒரு பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லை. அப்புறம் நான் வந்து நம்ம ஜெமிமா சிஸ்டர் மேரேஜு, அதுக்கடுத்து என்னுடைய சிஸ்டரோட டாட்டர் மேரேஜு, இந்த 2 இதுலேயும் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் சபையை விட்டு வெளியே வந்து சிஸ்டரோட டாட்டர் மேரேஜ் முடிஞ்சு, முதல்ல ஜெமிமா சிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிச்சு. அந்த ப்ராப்ளம், அதுக்கடுத்து 2வது ப்ராப்ளத்தோடு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நானும் இவங்க வெளியே வந்துட்டாங்க, அடுத்து நானும் வெளியே வந்துட்டு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் போயிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்குள்ளே அந்த 20 வருஷமாக அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திலே இருந்ததுனால எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை தேடணும். ஐயோ நம்ம என்ன இது அங்கே ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸு எடுத்தோன்னே 2 பாட்டு, ஒரு பாமாலை, ஒரு கீர்த்தனை, அடுத்து ஒரு 3 வேத வாசிப்பு, அடுத்து காணிக்கை பாட்டு, அடுத்து பிரசங்கம், ஆமீன். மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கம்யூனியன் சர்வீஸு. ஒரு ஆவிக்குரிய ஐக்கியமே இருக்காது. சபை முடியுதுன்னா அவங்கவுங்க சிட்டாக பறந்துடுவாங்க, எல்லோரும் கிளம்பி ஓடி வந்துடுவோம். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியன்றதே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் வச்சோம் எதுவுமே இருக்காது. எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. அப்போ நான் வந்து இந்த சார் மிஸ்ஸஸ் காஞ்சனா மேடம்க்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, இங்கே சபை நடக்கிறது தெரியும், ஃபோன் பண்ணி கேட்டேன், இங்கே சபை நடத்துகிறீங்களே சாயந்தர நேரத்தில் நான் எத்தனை மணிக்கு எப்போ நான் வரவா அப்படின்னு கேட்டேன். வாங்க பிரதர் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு தடவை வந்து அன்றைக்கி மெசேஜ் கேட்டேன். ஆனால் எனக்கு வந்து மெசேஜ் நான் அவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்த மெசேஜ் வேறு. அன்றைக்கி நான் கேட்ட மெசேஜ் என்டையர்லி புதுசாக இருந்துச்சு. என்னால் அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்க முடியல. என்ன இது ஒரு பர்சனாலிட்டி மோட்டிவேஷனல் கிளாஸ் மாதிரி இருக்கேது. நம்ம சபைக்குன்னு வந்தோம், இங்கே பார்த்தா ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் மாதிரி நடத்திட்டுருக்காங்க. இது ஏன்னா நான் ஒரு வாஸ்ட் ரீடர், புக் ரீடர், எல்லாம் பாலியாங்கி சோங்கிலேருந்து நார்மன் யூனிவர்சிட்டியிலேருந்து ஷிவ்கராய் நிறைய புக்ஸ் வாசிப்பேன். நேரம் புக்கு வாசிட்டுருப்பேன். ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வாரத்துலேருந்து வரல. ஒரு வாரம் தான் வந்தேன், வரல. தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். அடுத்த வாரத்துலேருந்து வரல. நான் அடுத்து எப்படியோ ஒரு 3 மாதம் ஓடிருச்சு. ஆனால் எனக்குள்ள அந்த தாகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடான்னு. அடுத்து மாணிக்கவல்லி சிஸ்டர், அந்த ராஜா பிரதர் இறந்துட்டார். அந்த ஜபக்கூட்டத்துக்கு ஜெரமியா பிரதர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அண்ணன் போனேன். அன்றைக்கி பாஸ்டர் அன்றைக்கி மெசேஜ் எடுத்தார். அன்றைக்கி எனக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் வந்து அப்படியே, அவர் இறந்து பரலோகம் போயிட்டார். அவ்வளோ விசுவாச வீரர் அவர் எவ்வளவு பாதைகளை கடினமான பாதையை கடந்து வந்தாருன்றது நாங்கள் கூட இருந்தே பார்த்தவங்க.
எனக்கு தெரியும் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதான் தெரியும். அப்போ அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணது என்னை அப்படியே தொட்டுருச்சு. சார் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், எதையோ நினச்சி என்னமோ நினச்சி நம்ம பாட்டுக்கு அன்றைக்கி வந்து நம்ம போகாம விட்டுட்டோம், நம்ம ஸ்ராங் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். வார்த்தைகள் எல்லாருக்கும் ஒன்றா தான் பகிரப்படுது. அவனுக்கு அளிக்கப்பட்ட விசுவாசின்படியே கிரியை செய்யப்படும். அப்படி எனக்கு அன்றைக்கி அந்த வார்த்தை எனக்கு கிரியை செஞ்சிச்சு. அன்றைக்கி பிரசங்கம்லாம் எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு ஒரு மரண வீட்டில் துக்க வீட்டில் முடிஞ்சு 2வது நாளோ 3வது நாளோ வைக்கிற அந்த இதில் வந்து அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து கிரியை செஞ்சிச்சு. அந்த வாரமே நான் இங்கே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கேன். ஒரு வேளை வர முடியலன்னா கூட ஆன்லைனில், அது ஆன்லைனில் வந்து 2-3 தடவை தான் அந்த மிஸ் ஆனது. அப்போயும் கூட ஆன்லைனில் நான் பார்த்துருவேன். நான் அப்படி ரெகுலராக இங்கே வர ஆரம்பித்தோடனே என்ன அறியாமல் வந்து அப்புறமேல வந்து என்னுடைய இந்த பெர்செப்ஷனே மாறிடுச்சு. டுவர்ட்ஸ் காட். ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காரு, ஏன் நம்மளை அழைச்சிருக்காரு, எப்படி வச்சுருக்காரு, எப்படி நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு, அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து என்னுடைய மைண்டையே சேஞ்ச் பண்ணிருச்சு. அப்படியே நான் ஒரு புதிதாக்கப்பட்ட மனுஷன் உணர்ந்தேன். அந்த பாவ உணர்வு ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட முழு ஞானஸ்நானம் எடுத்தவங்க நம்ம என்ன பெரிய உபச்சாரமோ வேறு என்ன பாவம் பண்ணிட போகிறோம், நம்ம ஒன்றும் பண்ணலை. ஏன் நம்மளுக்கு வந்து அந்த பாவத்தை பற்றியே நம்ம இவ்வளோ நாள் இப்படி பாவின்ற குற்றநோச்சிலே இருந்துட்டோமே, அது ஏன் இல்லாமல் இது உங்கள்கிட்ட இருக்க சின்ன சின்ன தப்புகள் இதெல்லாம் மாற்றுங்க, இப்படி இருந்தால் ஆண்டவர் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்ல என்னை அப்படியே எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரிஜுவனேஷன். அது வரைக்கும் அப்படியே பிஸ்னஸ் வந்து மாதம் 30,000 40,000 இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே கோயிங் ஸ்டடி, அப்படியே ஏதோ ஓடுது, சுமாராக போகுது. யாரும் கேட்டால் எப்படிங்க பிஸ்னஸ் போகுது, சுமாராக போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா போகுதுங்க, சூப்பராக போகுதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போயும் அதே வியாபாரம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்னை நடத்துகிறாருங்க, நல்லா போகுது, இந்த இடத்துல வச்சுட்டு இவ்வளோ தூரம் பெரிய விஷயம், என்னை ஆண்டவர் நல்லா நடத்துகிறாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு ஸ்டெப்பின் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் நான் வந்து ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கடைக்கு வந்து வாங்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர். எனக்கே ஆச்சரியம், என்னடா இத்தனை பேர் வர்றாங்களேன்னு சொல்லி நிறைய ஒரு சேல்ஸ். அப்படியே கடையிலே வந்து ஒரு நாளைக்கு 400 500 அப்படின்னு சொல்லி கடையில் சேல்ஸ் ஆகும். எனக்கு ஹோல்சேலாக மொத்தமாக போகும். ஆனால் கடையில் வந்து 400 500 1000 போகிறது எனக்கு பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா அது வந்து எம்ஆர்பி கொடுப்பேன், அப்போ வந்து எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அப்படி நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இது எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட்டாக அப்போ சமாதானம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அறிக்கைட்டுக்கிட்டு ஒவ்வொரு தடவும் போய் அதை அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் நிச்சயம் என்னை உயர்த்துவார். எப்படின்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். இதுதான் அந்த பிரசங்க. எப்படின்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். இதான் நான் சொல்கிறேன். எப்படின்னு தெரியாதம்மா, நான் கவலைப்படாதம்மா, என் ஒய்ஃப்ட்டு சொல்லுவேன், கவலைப்படாதம்மா, எப்படின்னு தெரியாது, வழியெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் இருக்க நமக்கு விளம்பரம் கிடையாது, நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், விளம்பரம் கிடையாது. ஆனால் எப்படின்னு தெரியாது, ஆண்டவர் நம்ம உயர்த்துவார்னு சொல்லியிருக்காரு, சொன்னவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் இங்கே சர்வீஸ் முடிச்சுட்டு போகிறோம், ராத்திரி 8:45 ஒரு ஃபோன் வருது. 1989 அவனை நான் கடைசியாக பார்த்தது. என்னுடைய நண்பன் ஒருத்தர் முருகேசன் சொல்லி கோயம்புத்தூரில் இருக்காப்புல. இப்போ இடையில நான் கேள்விப்பட்டேன், அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் கான்டாக்டே இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. 8:45 புது நம்பர் வந்து கால் வருது. கால் பண்ணி வின்சென்ட் தானா என்ன ஏது அப்படின்னு பேசுகிறேன். ஆமாம் வின்சென்ட் தான், நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னா தானே, நான் முருகேசன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்னடா முருகேசன் பேசுகிறேன், செத்து போயிட்டான்ல சொன்னாங்க, இவன் என்னடா பேசிகிட்டு இருக்கான், என்ன முருகேசா எங்கே இருக்க அப்படின்னு. நான் கோயம்புத்தூர் இருக்கேன் வின்சென்ட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன வால்யூம் பண்ணுற, மந்த்லி என்ன பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. நல்ல ப்ராடக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறியே, இவ்வளோ பண்ணக்கூடாது, இன்னும் நிறையா பண்ணலாமே, நீ உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நீ கோயம்புத்தூர் கிளம்பி வா, உனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நான் நல்லா உனக்கு இங்கே கேரளா மார்க்கெட் ஃபுல்லாக உனக்கு எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, உனக்கு நான் பண்ணித்தரேன், உனக்கு நீ வா கிளம்பி வா அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்து
அதுக்கு வாரம் தான் பாஸ்டர் வந்து ஜெபிச்சுட்டு போனேன் நின்று, இந்த மாதிரி ஒரு ட்ரையர் ஒன்று போடலான் இருக்கேன் பாஸ்டர், செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரில, ஒரே குழப்பத்திலேயே நின்றுட்டுருக்கேன்னு. இல்லை நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சொன்னேன் ஒரு சோலார் ட்ரைவர் வேறு போட்டுட்ருக்கேன் முருகேசன், அதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு. அது சூப்பர், அதுக்கு தான் இங்கே ரொம்ப நல்ல மார்க்கெட்டு, அது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நிறையா மார்க்கெட் இருக்குது, நீ நல்ல ஃபீல்டு தான் சூஸ் பண்ணியிருக்க, நீ உடனே கோயம்புத்தூர் கிளம்பி வா அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ இங்கே வந்தது எனக்கு ரொம்ப நன்மையாகவும் பிரயோஜனமாகவும் இருந்தது. நான் இந்த வாரம் கூட இந்த புதன்கிழமை சிஸ்டர் மெசேஜ் எடுத்தாங்க, இன்றைக்கு 7ஆம் நாள், இன்றே எனது 7வது நாள் அப்படின்னு. அந்த நெருக்கத்தில் தான் இப்போயுமே அதே நெருக்கத்தில் தான் இருக்கேன். நான் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன், 4-5 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு விசுவாச பிள்ளை வேலையை விட்டு நின்றுச்சு. என்ன காரணம், ஆனால் அந்த பிள்ளை என்னுடைய சிஸ்டர் ஓன் டாக்டர் மாதிரி சிஸ்டர் மாதிரி வச்சுருந்தேன், வேலையை விட்டு நின்றுச்சு. அதுக்கு என்ன நெருக்கமோ என்ன காரணமோ தெரியாது, ஆனால் நின்றுச்சு. இன்னொருத்தவங்க இருந்த ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களும் நின்றுட்டாங்க, காரணம் தெரில. அடுத்து வேறு 2 பேர் வச்சேன், அதில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு வேலைக்கு ஆளே இல்லை, நான் ஒத்த ஆளாக வேலை செய்கிறேன். அதே ஹோல்சேல் ஆர்டர்ஸு கடைக்கு வாங்குறவங்க நிறையா வந்துட்டுருக்காங்க, வேலை நிறைய குமிஞ்சு கிடக்குது, வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. இன்றைக்குமே எனக்கு வேலைக்கு செய்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்போ அந்த சிஸ்டர் இன்றைக்கி என்னுடைய 7ஆம் நாள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்துதி அந்த 7 நாள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, துதி சோதனைகளை ஏறடிச்சுட்டே இருங்க. 7வது நாளில் நீங்கள் இது பண்ணுங்க, அந்த எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுகணும். நான் அப்படியே விட்டு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கி என்ன 7வது நாள், நாளைக்கு என்னை தேடி வேலைக்கு ஆள் வந்துடும் ஆண்டவரே. என்ன அடுத்த நாள் காலைல போகிறேன், யாரும் வரல. அப்படியே எனக்கு என்னடா, அப்போ என்னுடைய 7வது நாள் வரலையா, அப்போ நேற்று நான் ஜெபம் பண்ணது அப்போ விசுவாசம் இல்லையா எனக்கு அப்படின்னு. ஆனால் டெய்லி இந்த வார்த்தையை திருப்பி பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கு என்னுடைய 7வது நாள், காலையில் போனேன்னு நின்றுட்டு ஆண்டோட இன்றைக்கு என்னுடைய 7வது நாள், இன்றைக்கி எனக்கு நீங்கள் அற்புதம் பண்ணுங்கள், என்னை தேடி வேலைக்கு ஆள் வரணும். நான் யாரும் எங்களுக்குலாம் நான் போய் யாரையும் இது பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன 7வது நாள், ஆண்டவரை நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி இது பண்ணுது. நேற்று எப்படி ஏற்கனவே வேலை செஞ்ச ஒருத்தவங்க அண்ணே நான் இந்த 2 நாள்லேருந்து வந்துடுறேண்ணே, அந்த அக்கா இறந்து போனதுனால நான் வர முடியாமல் போயிடுச்சு, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன், அதனால் வர முடியாமல் போயிடுச்சு, நான் 2-3 நாளில் வந்துடுறேண்ணே, வேலைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா நிச்சயம் அது பலிக்கும். நான் அதுக்கு நானே சாட்சி, ஏன்னா வேறு உலக பிரகாரமாக இன்னும் நாங்கள் பெருசாக செலுத்தல. ஆனால் மனசில் சமாதானம், இங்கே வந்ததுக்கப்புறம் மனசில் சமாதானம் வந்துருச்சு. அந்த மனசில் சமாதானம் இருக்கிறப்பயே அந்த புத்தி தெளிவாக வேலை செய்யும், எராட்டிக்கான திங்கிங்கே இருக்காது. கரெக்டாக பிளானிங் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். அப்படி இங்கே வந்ததில் எனக்கு அது வார்த்தையை ப்ராக்டிஸ், ஏன்னா இங்கே வர்றது அதானே சொல்லித்தராங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க இப்படி செய்யுங்க. நீங்கள் ஆண்டவர் ஆனாலும் கர்த்தாவே, அந்த ஒரு தடவை தம்பி பிரவீன் இப்போ ஒர்ஷிப் எடுத்தப்ப ஆனாலும் கர்த்தா, அதாங்க ஆனாலும் கர்த்தாவே. நம்மளுக்கு எல்லாமே சூழ்நிலை மோசமாக தான் இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு எதிராக தான் இருக்கும், நம்மளுக்கு போகிற பாதை ஒன்று இருக்காது. ஆனாலும் கர்த்தாவே, அதாங்க ஆனாலும் கர்த்தாவே, நீர் நன்மையும் இந்த கேடும் என் தலையை உயர்த்துவரமாக இருக்கிறீர். இந்த வார்த்தையை திருப்பி நான் அன்னைக்கு அந்த திருப்பி உடனே அது என்னை இம்பாக்ட் பண்ணுச்சு, ரொம்ப திருப்பி அதுக்காக ஜெபம் பண்ணேன். இப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, உயர்த்திட்டுருக்காரு. இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப நல்லது. அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். பாஸ்டர் நான் ஒரு தேவ சபையில் தனி மனிதர்கள் யாரையும் நம்ம உயர்த்திடக்கூடாது. நம்மளுமே தனியாக பேசுகிறப்பயுமே நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைக்கிறோம், பிழைக்கிறோம். நம்ம இல்லை, அவருக்குள் தான் நம்ம எல்லாமே. அப்போ நம்ம இந்த இடத்துல பாஸ்டர் எல்லாத்துக்கும் தான் பிரசங்கம் பண்ணுறாரு, அதே பிரசங்கம் தான் எனக்கும் பண்ணார். நான் ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், நிச்சயம் இதே மாதிரி உங்களுக்கு செய்வார். கர்த்தரை நம்புங்க. இப்போ கூட சிஸ்டர் சொன்னது கர்த்தரை நம்புங்க, நம்புவேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் என்னை உயர்த்திக்கிட்டு இருக்காரு, அதுக்கு நானே சாட்சி. கர்த்தருக்கே மகிமை உண்டாத.